வணக்கம். நம்ம இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா மரச்செக்கில் வந்து எள்ளு ஆடி இருக்கோம், தேங்காய் ஆடி இருக்கோம். இப்போ கடலை நம்ம கூலிக்கு தான் ஆட போகிறோம். அதை ரோட்டரி செக்கில் 15 கிலோ கடலை ஆடுனா, கடலை பயிராடினா எத்தனை கிலோ எண்ணெய் வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ அளவில் கடலை பயிரை சுத்தமான தரமான கடலை பயிரை எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சுத்தமான தரமான முதல் தரமான கடலை பயிர் தான் இது. 14 கிலோ தான் இருந்தது, 10த்துக்கு போடுறாரு. இன்னும் எழுட்டுவானே பக்கெட் 600 கிராம் எழுதிட்டோங்க. இந்த பக்கெட் வந்து 800 கிராமுங்க. இது 15 800 வைக்கிறோம் இப்போ நம்ம. சரியாக 15 800 வந்துருக்குது. இதை இப்போ நம்ம போட ஆடுறோம். ஆனால் மரச்செக்கை விட ரோட்டரி செக்கு வந்து கொஞ்சம் வேகமாக ஓடும், சூடு அதிகமாக வருங்க, கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருங்க. சில பேர் வந்து விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. அது ஒவ்வொருத்தவங்க விருப்பத்தை பொறுத்துங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ரோட்டரி சைக்கிள் ஆட போகிறோம். கூலி ஆரோக்கியம் தான் அண்ணன் தான் ஆட வந்திருக்கிறாரு. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? பாண்டியன். பாண்டியன் நம்ம பக்கத்தூர் தான் இவர் வந்து கூலிக்கு தான் ஆடுறதுக்கு வந்திருக்காரு. இது எத்தனை லிட்டர் வந்து பார்க்கலாம். இதை மாதிரி தனியாக எடுத்து நம்ம பார்ப்போம். சரி ரைட்டு. இங்கே தூக்கி அந்த வைங்கண்ணா, சிக்கிட்டு வைங்கண்ணா. செக்கிட்டே வச்சுருங்க. அப்படியே வச்சுருங்க. கடலை போய் நம்ம கொட்டிட்டோம் சொல்கிற. இதுக்கு தேவையான தண்ணி இப்போ ஊற்றிக்க போகிறோம். கடலைப்பயிரை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் ஊற்றி முடிக்கணுங்க. எவ்வளோ எண்ணெய் தண்ணி ஊற்றினாலும். கொஞ்ச நேரத்தில் இது எண்ணெய் வந்துடும். எண்ணெய் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். எண்ணெய் சரசரம் வந்துட்டு இருக்கு. இதில் முடிஞ்சிருச்சு, ஆடி முடிஞ்சிருச்சு. இந்த புண்ணாக்கு மேலே வெளில எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கடலைப்பயிருக்கு அவங்க எடுத்து இந்த பாத்திரம் இதுதான். இந்த பாத்திரத்தை தான் ஊற்றி வைக்கணும். ஒன்று ஆயில் கேன், ஒன்று பால் கேன், 2 கேன்லையும் ஊற்றிக்கிறாங்க. இதோட வெயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம், 800 கிராம் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம 2 எண்ணெய் ஊற்றுறோம். இது ஆயிலோட அதோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 8200 இருக்குதுங்க. இது எம்டி வெயிட் வந்து பார்த்தோன்னா 800 கிராம் வந்துச்சு இந்த கேனோட வெயிட்டு. இப்போ 8200 கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். 9 8 72 7 200 இல்லை குழந்தை 8 200 7 400 தானே. 800 மைனஸ் கழிச்சுக்கா. 800 கழிச்சு 7 400 8 72 7 லிட்டரு 7 லிட்டர் 200 7 8 200 மைனஸ் 800 800 7 400 7 400 சீக்கிரம் போடு. 7 400 வகுத்தல் 900 8 லிட்டர் 9 8 72 8.2 இருக்குங்க. என்ன பார்த்தீங்கன்னா 8.2 8 லிட்டரும் 200 மில்லி இருக்குது. இது நம்ம ஆடு வந்து ரோட்டரி சைக்கிள் ஆடணும். இந்த ரோட்டரி சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ரோட்டரி சைக்கிள் ஆடினது. ஆனால் கூலி அறவை தான் அண்ணாச்சி தான் ஆட வந்திருக்காரு. 15 கிலோ கடலைப்பயிர் போட்டிருக்கிறோம். 15 கிலோ கடலைப்பயிர் போட்டதுக்கு பார்த்தோன்னா எத்தனை வந்தது? 8 லிட்டர் அவங்க 8 லிட்டர் 200 கிராம் 8 லிட்டரு 200 மில்லி. 8 லிட்டர் வந்தாலே ரொம்ப ஆச்சரியம் தானே, அதிசயம் தானே. 8 லிட்டரே ஓகே, ஓரளவுக்கு ஹாப்பி தான். ஏன்னா பாதிக்கு மேலே வந்துருச்சு. லிட்டரில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. 8 லிட்டர் வந்துருக்கு. என்ன 900 கிராம் வந்து பரவாயில்ல. போனதான் ஆட்டினீங்களா? என்ன ஆட்டினீங்களா? போனதே எங்கே ஆட்டினீங்க? அப்படியா? சரி சரி ரைட்டு. வர வந்து சொல்லிட்டாரண்ணா. இதுக்கிட்ட இப்போ தான் முதல்ல நம்மளுக்கு ஆட்டுறீங்களா? எள்ளு ஆடுவீங்க. எள்ளு ரெகுலராக ஆடுனீங்க. கடலை 2 ஆடிறீங்களா? சரி. ஏன்னா எண்ணெய் அவுட்டை நல்லா தான் வந்துருக்குண்ணா. 8 லிட்டர் வந்துருக்கு எண்ணெய். சரி பரவாயில்ல. சரி ரைட். நான் வாங்கினேன், ரெகுலராக வாங்க, மில்லுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி நன்றி. என்ன ரோட்டரியில் ஆட்டினா கொஞ்சம் எண்ணெய் சூடாகுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி அவுட்டுன்னு கொஞ்சம் நல்லாவே வர மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதெல்லாம் கடலைப்பயிர் முதல் தரமான கடலைப்பயிர் இவர் எடுத்து வந்தது. கடலைப்பயிரெலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி. இது எங்கே வாங்கினான்னு தெரியல. அதில் கடலைப்பயிரை பொறுத்து என்ன வருது இருக்குங்க. நம்ம பாதிக்கு பாதி என்ன வந்தாலும் நாங்கள் பெரிய அதிசயமாக பார்த்தோம் ஒரு டைமு. இப்போ அதையும் மீறி வந்துருச்சு. என்ன கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், அப்பப்போ நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். எவ்வளோ அவுட்டன் கிடைக்குது, எவ்வளோ லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் காமிச்சிட்டு வரோம்.
நன்றிங்க. அடுத்த வீடியோக்கள் சந்திக்கலாம். இந்த பல்வரிசை பற்றி ஏற்கனவே மிஷினை பற்றி வீடியோ கேட்டால் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன். இருந்தாலும் வீடியோ கேட்டால் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.